ஓம் சக்தி நவம்பர் 17ஆம் தேதி தீதிபாளையம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம். இந்தியாவில் பொழுதுபோக்கு பூங்காக்களின் சந்தை மதிப்பு வருடத்திற்கு 4000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்றால் நம்ப முடிகிறதா? ராட்டினங்கள், ரோலர் கோஸ்டர்கள் கொண்ட தீம் பார்க்களை தாண்டி சினிமா, கல்வி, அறிவியல், பொழுதுபோக்கு பூங்காக்கள் சுற்றுலா பயணிகளை கவர்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே முதல் சினிமா தீம் பார்க்காக விளங்கும் ராமோஜி பிலிம் சிட்டி பற்றி தற்போது பார்க்கலாம். பொழுதுபோக்கு பூங்காக்கள் என்பது ஒரு காலத்தில் ராட்டினங்கள், ரோலர் கோஸ்டர்கள் இருக்கக்கூடிய தீம் பார்க்குகளாக இருந்தன. ஆனால் கடந்த 20 வருடங்களாக பொழுதுபோக்கிற்காக பூங்காக்களுக்கு செல்வது தாண்டி தகவலுக்காகவும் அறிவை மேம்படுத்துவதற்காகவும் செல்லும் வழக்கம் அதிகமாகியுள்ளது. அதற்கு ஏற்றாற்போல தீம் பார்க்குகளும் பல வகையான வடிவங்களை பெற்று மாற்றத்திற்கு உள்ளாகி வருகிறது. 90களின் தொடக்கத்தில் யுனிவர்சல், டிஸ்னி போன்ற சர்வதேச பொழுதுபோக்கு பூங்காக்கள் பிரபலமாக தொடங்கிய நிலையில் இந்தியாவிலும் இந்த நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஹைதராபாத்தில் ராமோஜி பிலிம் சிட்டி உருவாக்கப்பட்டது. ராட்டினங்களும் தண்ணீர் விளையாட்டுகளும் நிறைந்த தீம் பார்க் பொதுவாக குழந்தைகளை கவரும் என்றால், சினிமா தொடர்புடைய இந்த தீம் பார்க் அனைத்து தரப்பினரிடையும் கவனத்தை பெறுகிறது. சுமார் 2600 ஏக்கர் பரப்பில் ஹைதராபாத் அருகே அமைக்கப்பட்டுள்ள ராமோஜி பிலிம் சிட்டியில் சுற்றி பார்ப்பதற்கு 2 நாட்கள் தேவைப்படுகிறது. சுமார் 3300க்கும் மேற்பட்ட படங்கள் இதுவரை இங்கு படமாக்கப்பட்டிருக்கும் நிலையில் 100க்கும் மேற்பட்ட படங்களில் பிரம்மாண்ட செட்டுகள் அப்படியே இருப்பதால் வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் திகைத்து பார்த்து செல்கின்றனர். நார்மல் இமேஜினேஷன் தான் உள்ளே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, இங்கே தான் சந்திரமுகி இங்கே தான் எடுத்திருக்காங்க. அதோடைய செட்டை பார்த்தோம், RRR அந்த மூவிஸோட செட்டை பார்த்தோம், பாகுபலி அங்கே தான் நம்ம நிற்கிறோம். ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம விஷுவலாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸோடு இருக்குது. ஆனால் இங்கே வந்து ரியாலிட்டி அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க, இவங்களுடைய ஒர்க் எப்படி இருக்குது, என்னெல்லாம் கிராஃபிக் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. 100க்கு 95 மேலே நான் சொல்லுவேன். ஈவன் சில்ட்ரன்ஸ்க்கு ஆகட்டும், ஃபுட் ஆகட்டும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும், சேஃப்டி ஆகட்டும், எவ்ரிதிங் இஸ் குட். ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது, வெல் ஆர்கனைஸ்டாக இருக்குது. மும்பையில் உள்ள இமேஜிகா, கொச்சி, பெங்களூரு ஆகிய நகரங்களில் செயல்படும் ஒண்டர்லா ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக இந்தியாவிலேயே அதிக சுற்றுலா பயணிகள் வரும் சினிமா தீம் பார்க்காக ராமோஜி பிலிம் சிட்டி மாறியுள்ளது. சினிமா படப்பிடிப்பு தளங்கள் மட்டுமின்றி தொழில்நுட்பம், மிதமிஞ்சிய தகவல்கள், அறிவியல், புனைவுகள் போன்றவையும் ராமோஜி பிலிம் சிட்டியை நோக்கி அதிக அளவில் மக்கள் வர காரணமாக உள்ளது. ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தோம், அதை பார்த்து நான் எக்ஸைட் ஆனேன். ஏன்னா அதெல்லாம் இங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. படத்தில் பார்க்கும்போது நல்லா எடுத்திருக்காங்க, எங்கே எடுத்திருக்காங்க அவ்வளோதான் தெரியும். நேரில் பார்க்கும்போது சூப்பராக கிராண்டாக. ஸோ அங்கே போனது பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்டர் ஃபால்ஸ் தான். நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா போய் தண்ணியில் ஆட்டம் போடுவோம், கொஞ்சம் நேரம் டயர்டாகும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், திருப்பி வந்துடுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. எங்களுக்கு இங்கே ஒவ்வொரு பிளேஸும் பார்த்தோம் அப்படின்னா நல்ல ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல ஒரு நாலேஜபிளாகவும் இருந்துச்சு, நல்ல வேல்யூபிளாகவும் இருந்துச்சு. ஸோ வெரி நைஸ். இந்தியாவில் வருடத்திற்கு 4000 கோடி ரூபாய் என பொழுதுபோக்கு பூங்காக்களின் சந்தை இருக்கும் நிலையில் சர்வதேச நாடுகள் போன்று சினிமா, அறிவியல், தொழில்நுட்பம் சார்ந்த பொழுதுபோக்கு பூங்காக்களையும் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் விரும்புகிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர்கள் பாலவெற்றிவேல் மற்றும் ராம் பிரசாத். ஓம் சக்தி நவம்பர் 17ஆம் தேதி தீதிபாளையம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் சக்தி பீடத்தில் திருக்குடமுழக்கு பெருவிழா. செவ்வாடை தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் வருக, அன்னை அருள் பெறுக என மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் கோவை மாவட்டம்.